اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن فاطمة بنت قيس رضي الله تعالى عنه أن أبا عمر بن حفصة طلقها البتة وهو غائب، فأرسل إليها ركيله بشعير إلى آخره، أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم. அன்னைக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜீவனாம்சம். இதுவரை ஜீவனாம்சம் என்பது கொடுப்பது, ஒரு மனைவியை தலாக்கு சொல்லிட்டான் அப்படின்னா உடனே ஜீவனாம்சம் கொடுக்கிறதா, இல்ல அவனுடைய ஆயுள் காலம் வரை, அந்த பெண்ணுடைய ஆயுள் காலம் வரை ஜீவனாம்சம் கொடுக்கணுமா என்பதை பற்றி எல்லாம் விவரிக்கக்கூடியதுதான். மார்க்கம் தெளிவாக சொல்லக்கூடியது, தலாக் என்பது மூன்று முறைகளில் சொல்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அது மூன்றையும் ஒன்றாக கூறுவது என்பது மாபெரும் பாவமான ஒரு செயல், ஒரு குற்றமான ஒரு செயல். அப்ப ஒன்றொன்றின் ஒன்றாக சொல்ல வேண்டும். அது ஒவ்வொரு தலாக்குகளுடைய சூழ்நிலைகளும் ஒரு முறை கூறியதற்கு பின்னால் 3 அசுத்தங்களை அவர்கள் பார்க்க வேண்டும். அதற்கு பின்புதான் 2வது முறை சொல்ல முடியும். இது போன்று காலக்கெடுக்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக 9 மாத காலங்கள் அதில் இடம்பெற்றதாக இருக்கும். இப்பொழுது இவன் விடப்பட்டு இதற்குள் மனம் திருந்தி விட்டால் முதல் 2 இருக்கும். இவன் திருந்தி விட்டால் மீண்டும் அவளை இணைத்துக் கொள்ளலாம். முதலாவது முறை இவன் தலாக் கூறிட்டான் அப்படின்னா இவனாக அவன் இணைத்துக் கொள்ளலாம். திருந்திட்டாங்க, அந்த பெண் திருந்தி விட்டது, அல்லது இவன் மனம் மாறிவிட்டான் என்றால் இப்பொழுது சேர்ந்து கொள்ளலாம். 2வது முறை இவன் கூறிவிட்டால் இது ரஜாயியத்தான தலாக்கு என்று சொல்வார்கள், மீட்டுக் கொள்ளக்கூடிய தலாக்கு. மீண்டும் இவன் என்ன செய்யணும்? இதே போன்று பெரியவர்கள் முன்னிலையில், ஜமாத்தார்கள் முன்னிலையில் இவன் மீண்டும் இணைத்துக் கொள்ள வேண்டும். 2வது தலாக்குகள். 3வது முறை கூறக்கூடிய நிலையங்களில் 3வது முறை கூறிவிட்டால் இணைத்துக் கொள்வது என்பது முடியாது. அப்ப என்ன அப்படின்னா, அவன் முதல் கணவனை பிரிந்ததற்கு பின்னால், இதாவுடைய ஆழம் முடிந்ததற்கு பின்னால் 2வது ஒரு திருமணம் முடித்து அந்த கணவன் சந்தோஷமாக இருந்து, இல்லற வாழ்க்கையிலும் சந்தோஷமாக இருந்து, அதற்கு பின்னால் தலாக்கு சொல்லி மீண்டும் அவள் இதாவில் இருந்து மீண்டு வந்ததற்கு பின்புதான் முதல் கணவனும் இவள் சேர முடியும். இது காலங்கள். இப்ப இந்த காலங்கள் இருக்கின்றது இதாவுடைய காலங்கள். இந்த இதாவுடைய காலங்கள் வரைதான் இவனுக்கு ஜீவனாம்சம் என்பது கொடுக்க முடியும். அதற்கு மேற்பட்ட இதாவுடைய ஆணம் முடிஞ்சிருச்சு, அந்த ஜீவனாம்சம் உங்களுக்கு தேவையில்லை. அதுதான் சொல்றாங்க. பாத்திமா இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, என் கணவர்
அபு அம்ர் பின் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னை மூன்றாவதாக ஒட்டுமொத்தமாக தலாக் சொல்லிவிட்டார். இவன் மூன்றாவது முறையாக தலாக் சொல்லிட்டாரு. அப்போது அவர் வெளியூரில் இருந்தார். பின்னால் அவருடைய பிரதிநிதி தோழி தொழில் நீக்கப்படாத சிறிதளவு கோதுமையை எனக்கு அனுப்பி வைத்தார். அதை கண்டு நான் எரிச்சல் அடைந்தேன். அதற்கு அந்த பிரதிநிதி, அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் உனக்கு ஜீவனாம்சம் தங்கும் வசதி எதையும் தர வேண்டியதில்லை, இது ஒரு உதவியாக தரப்பட்டதுதான் என்பதாக அவங்க சொன்னாங்க. இல்லாவுடைய ஆணைகள் அந்த சமயங்கள் இருக்கக்கூடிய சமயங்கள் என்ன செய்யணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும். அவர்கள் இருக்கக்கூடிய உதவிகள், இருக்கக்கூடிய இடங்கள், உடைகள் எல்லாம் இவனை சார்ந்ததுதான். எல்லா விஷயங்களையும் அவன் பார்க்கணும், பராமரிக்கக்கூடியது. அப்ப இங்க இதாவது காலங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க மேல அனுப்புறாங்க, தொழில் நீக்கப்படாத கோதுமை அனுப்பிட்டு அவங்க ஏற்று அடைகிறாங்க. இன்னும் நல்லதான் அவங்க செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல கட்டுன சொன்னாங்க. அவங்க அல்லாஹ் மீது ஆணையாக எங்களுக்கு இது மாதிரி தரக்கூடிய உரிமைகள் இல்லை, எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை என்று அவங்க கூறினாங்க. இருந்தாலும் ஒரு தர்மத்தை நாடிதான் நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க. அவங்கள்ட்ட வந்து நடந்ததை கூறினார்கள். எனவே நானும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் தெரிவித்தேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு ஜீவனாந்தம் தங்கும் வசதி எதையும் தர வேண்டியதில்லை என்று கூறிவிட்டு உம்மு ஷரீக் என்ற பெண்ணின் இல்லத்தில் என்னை இத்தாய் இருக்குமாறு பணிந்தார்கள். பிறகு யோசித்து விட்டு அவர் உம்மு ஷரீக் என் தோழர்கள் அடிக்கடி சந்திக்கும் பெண்மணி ஆவார். இவ இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீ இந்த இடத்துல போய் இங்க போய் கைவிடுமா அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல சொன்னேன், இந்த பெண்மணி இருக்காங்களே, ஒரு பெண்மணி வந்து இருக்குது, அவங்க வீட்டுல தந்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது அவங்க அடிக்கடி ஆண்கள் வந்து பார்க்கக்கூடியது, அதனால அங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டை பற்றி ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சகோதரன் புதல்வர் இவனும் உண்மை மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டுல போய் நீ தங்கி அவர்கள் இடத்துல நீ இரு. ஏன்னா அவர் கண் பார்வையற்ற மனிதராவார். நீ உன் துப்பட்டா துணிகளை கலட்டிக் கொள்ளவும் நீ முழுமையாக்கியதும் இந்த இதாவுடைய காரணங்கள், அதாவது அவங்க தங்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முகமெல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீ அப்ப எனக்கு சொல்லி அனுப்பி அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த ஒரு சாமியுடைய அவங்களுடைய தந்தையின் சகோதரனுடைய வீட்டை பத்தி ரசூலுல்லாஹி சொல்லி அந்த பெண்மணியை தங்க சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவங்கள் நடக்குது. இவங்க இதாவுடைய காலம் முடிஞ்சிட்டு வர்றாங்க. வந்தவொடனே ரசூலுல்லாஹி சொன்ன என்ன 2 பேரும் விரும்புறாங்க. யாராரு? முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஜஹல் பின் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன பெண் கேட்கிறாங்க, பெண் கேட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அபூ ஜஹல் இருக்காங்களே, அபூ ஜஹல் பின் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்காங்க, அவங்க எப்பயுமே கைத்தடியோட வந்துட்டு இருப்பாங்க, அவங்க கோபப்படக்கூடிய மனிதர், அவரு ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாருன்னா உடனே அடிச்சிருவாரு, மனைவியா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு, அதனால அவர் வேணாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அவங்க இருக்காங்க, முஆவியா பின் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு ஏழ்மையான சஹாபி, அவரிடம் எந்த செல்வாக்கும் இல்லை, செல்வமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நீ உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மனம் முடிச்சுங்க
அப்படின்னு சொன்னேன். எனக்கு அவருக்கு மேல விருப்பம் முடியாத இந்த பெண்மணி சொல்றாங்க. சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு மீட்டு சொன்னாங்க, இல்ல நீங்க உத்தமாக நீங்க மனம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பின்னாடி அவர்களை மணிமுடித்தார்கள். அவர்களிடம் எனக்கு அல்லாஹ் நன்மையை வைத்திருந்தான் என்பதாக அந்த பெண்மணி கடைசியாக சொல்றாங்க. அல்லாஹ் எனக்கு நன்மையை வைத்திருந்தான் என்பதாக சொல்லி நான் பெருமிதம் அடைந்தேன். ரசூலுல்லாஹ் இதோட எனக்கு செஞ்சது பெருமையா இருக்கு அப்படின்னா. அப்ப இதாவுடைய ஆழங்கள் இருக்கும் வரை அந்த சமயங்களில் நாம் ஜீவனாம்சம் என்பது அவர்களுக்கு தங்கக்கூடியது உணவு இந்த விஷயங்களுக்காக வேண்டி கொடுக்க வேண்டுமே தவிர அது முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் தர வேண்டிய தேவையில்லை. அந்த பெண்மணிகள் இந்தாவுடைய ஆழங்கள் முடிந்ததற்கு பின்னால் அடுத்த திருமணத்திற்கு தயாராகி விடலாம். அடுத்த திருமணத்தை முடித்து அந்த கணவனுடைய பொறுப்புகளில் அவர்கள் சென்று விடுவார்கள். அதுதான் இந்த ஹதீஸுடைய கடைசியில இருந்து சொல்லக்கூடிய சமயத்துல சொல்றாங்க, நீங்க இந்த சாவி நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா இவர் கொடுக்கணும் ஜீவாரே. அப்ப இதுக்கு பெண்களுக்கு என்ன ஆயிடும்? இப்படி நீங்க எப்ப வரை ஆயுள் வரை ஜீவாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா இவங்க சொகுசா இருந்துகிட்டே இருப்பாங்க. இது ஒரு வருமானம் வரக்கூடிய வழியாக ஆயிடும். ஒரு கணவன் இல்ல, ரெண்டு கணவன், இந்த கணவன் தேசம் வாங்கி அடுத்த கணவன் போவாங்க. எனக்கு ஆயுள் நாள் முழு ஜீவனாம்சம் உண்டு அப்படின்னு ரெண்டாவது கணவன் இருந்து வாங்கிட்டு வருவாங்க. இதே உங்களுக்கு ஒரு பெரும் வருமானமாக ஆயிடும். அதனாலதான் அதெல்லாம் கூடாது. மார்க்கம் சொல்லக்கூடியது யாரையும் கஷ்டப்பட்டுவதற்கு நடவில்லை. ஜீவனாம்சம் என்ற பெயர்களை வைத்துக் கொண்டு கொள்ளையடிப்பதற்கும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அதே சமயத்தில் எதுவும் நான் செய்ய முடியாத இந்த பெண்ணை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ எந்த ஒன்றுமே சொல்லாமல் கொள்ளாமல் தரா செய்து விடாம அவங்க சொல்றமா விடாமல் நீ கட்டுப்படுத்தி வைப்பதற்கு முடியாது. அதுக்கு மார்க்கத்தில் இடம் உண்டு என்பதைத்தான் மார்க்கம் எல்லோருக்குமே சமமாக இருந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. எதை படித்தமோ எதை கேட்டமோ அதை புரிந்து வணங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லவங்களாக ஆக்கி அருள்வானாக. வாசந்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.